ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ க்ரூஸ்க்குள்ளே எப்படி இருக்கும், கப்பலுக்குள்ளே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு உள்ளே போனோடனே அப்படி பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி பலன்னு இருந்துச்சு. ஸோ நான் இதே வந்து எங்களுக்கு செகண்ட் க்ரூஸு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு க்ரூஸ் போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி க்ரூஸ் போகிறேன்னொன்னே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது வந்து 7 நாள் க்ரூஸ்க்குள்ளே எப்படி இருப்பீங்க, போர் அடிக்காதா, இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஸோ 7 நாளில் வந்து 4 நாள் தான் வந்து செயில் டேஸ்னால் கப்பலுக்குள்ளே இருப்போம். மிச்சம் 3 நாள் போர்ட் டேஸு. ஸோ நம்ம என்னென்ன கண்ட்ரி அதில் வந்து அஜெண்டா கொடுத்துருக்காங்களோ அங்கே அந்த போர்ட்டில் நிறுத்துவாங்க. நம்ம இறங்கி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். டைமும் கொடுத்துருவாங்க, மார்னிங் இந்த டைம்லேருந்து ஈவினிங் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெளில சுற்றிக்கலான்ட்டு. ஸோ அது போயிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துக்கலாம். ஸோ அதர் தேன் தட் அந்த சேல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபுல்லாக என்கேஜிங்காக தான் இருக்கும். பெருசாக போரெல்லாம் அடிக்காது. ஸோ அடுத்த பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் நிறையா சொல்கிறேன். பை பை.